Assalamualaikum. Welcome to HANIF'S Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. மட்டன் ஈரல் கிரேவி. இந்த மட்டன் ஈரல் கிரேவி ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஈஸியா நம்ம HANIF'S Kitchen ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோட ஃபுல் ஈரல் அந்த பார்ட் அப்படியே நான் எடுத்திருக்கேங்க. ஈரல் நுரையீரல் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிடலாம். இது பைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த செட்டோடயே வரும். இதை நான் ஒரு 3 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரொம்ப முறுமுறுன்னு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ நம்ம இந்த ஈரல் நுரையீரல் இந்த பைப் இது எல்லாத்தையும் அப்படியே செட்டா இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், இதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 20 எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கிரேவிக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு 15 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி 2 துண்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த 3ஐயும் சேர்த்து போட்டலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சிக்கலாங்க. எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு நீங்க ஃபைன் பேஸ்ட் அரைக்கிறத விட இந்த மாதிரி கொரப்பா அரைச்சா அந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப பாருங்க இந்த மாதிரி கொரப்பா அரைச்சு வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சிடுறேன். குக்கர் வச்சுட்டு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். கோல்டன் பிரவுன் கலர்ல இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவு நம்ம வதக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சோடனே இந்த டைம்ல நாம அரைச்சு வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பேஸ்ட் இருக்குல்ல, இது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது அடுப்பை சிம்ல வச்சுட்டு இப்ப நம்ம பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே வாசமா இருக்கும். இந்த அரோமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால நம்ம இந்த மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ஈரல் நுரையீரல் பைப் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேல நான் 1 குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்ப கிரேவி மாதிரி பண்றதுனால தண்ணி சேர்த்துருக்கோம். ஃப்ரை மாதிரி பண்றதுக்கு தண்ணி தேவை கிடையாது. இப்ப நம்ம கிரேவி பண்றதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல மூடி போட்டு 4 விசில் வச்சிடலாம். இப்ப 4 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறம் இப்ப மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு கிரேவி இந்த மாதிரி இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சில திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு இப்ப நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு காரம்னு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த மிளகுத்தூளோட காரம் தாங்க. சோ நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க தேவைப்பட்ட செக் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, பார்க்கவே ரொம்ப திக்னஸா இந்த கிரேவி சூப்பரா இருக்குது ரெஸ்டாரண்ட் டைப்ல. இப்ப இதுக்கு மேல கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிடலாம். இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஈரல் அவ்வளோ சாஃப்டா நல்லா குக் ஆகி இருக்கு. அந்த கிரேவில பாத்தீங்கன்னாக்கா அந்த மிளகு தூளோட அந்த டேஸ்ட் நல்லாவே சூப்பரா எடுத்து கொடுக்குது. சோ நீங்க கண்டிப்பா இந்த மட்டன் ஈரல் கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல நமக்கு டிராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சொன்ன வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you.